வணக்கம். இன்றைக்கி கருணக்கிழங்கு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். தோல் மேல் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் தடிமனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குண்டானில் ஒரு சொம்பு தண்ணி விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த அரிஞ்சு வச்ச கருணக்கிழங்கு சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துங்க. உப்பு ஒரு கரண்டி சேர்த்துங்க, கல் உப்பு. இதில் ஒரு இரும்பு போட்டுட்டிங்கன்னா கிழங்கு காராது. ஆனால் இந்த கிழங்கு அரியும் போது கையெல்லாம் நம்மன்னு இருக்கிற கிழங்கு தான் காரம். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த இரும்பு போட்டேன். வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் மிளகாத்தூள் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கிழங்கை நம்ம பிரட்டி இதில் போட்டணும். ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டோம் இல்லையா, உப்பு போட வேணாம். தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துங்க. இது எங்கள் அம்மா எனக்கு இது மாதிரி செய்வாங்க. எங்கள் எதிர் வீட்டில் ஒரு பாட்டி செய்வாங்க அது மாதிரி அவிச்சிட்டு பண்ணுறது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்டதுக்கப்புறம் வெங்காயம் இல்லைன்னா இந்த கருணக்கிழங்கு போடுவாங்க. இது இந்த கருணக்கிழங்கு அப்படியே அலசிட்டு வெறுமனே அவிச்சியே சாப்பிடுவாங்க. அந்த காரெலாம் இருக்காது. இப்போ 2 பக்கம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ அடுத்த டைப் பார்த்திங்கன்னா இது நீங்கள் வேகலாம் வைக்க வேணாம். அப்படியே கொஞ்சம் நைஸாக அரிக்கணும், மெலிசாக அரிஞ்சு இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. உப்பு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்து அப்படியே அலசி தானே எடுக்கிறோம். அப்போ அதிலே தண்ணி இருக்கும், தண்ணி சேர்க்க வேணாம். அப்படியே குலுக்குனிங்கன்னா இந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வச்சு 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஒரு 3/4 தீயில வச்சு எடுத்திங்கன்னா இதுதான் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பையன்லாம் செஞ்சு கொடுத்தோடனே அப்படியே கிண்ணத்தோடு எடுத்துன்னு போயிடுவான். இதை ரொம்ப பிடிக்கும். அந்த கொஞ்சம் வேக வச்சு சேர்த்து வயசானவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரே அளவு கிழங்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் தான் வந்தது. இது பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல் வருது. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வேக வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவிக்காமல் செஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.